இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லாரையும் இந்த மாலை நேரத்தில் ராத்திரி நேரத்தில் வாழ்த்துக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம மார்னிங் இல்லாமல் நைட் சேர்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு ஸ்பெஷலாக இருக்குது இல்லைங்களா? எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் டே ஆஃப் த இயர் 2024 அதில் லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸில் நாம் வந்திருக்கிறோம். What better place to spend time than in the presence of God? தேவனுடைய சமூகத்தில் அவருடைய மக்களோடு சேர்ந்து அவரை துதித்து ஆராதிக்கிற தவிர வேறு மேன்மை நமக்கு எது இருக்குது இல்லைங்களா? ஸோ சகோதர சகோதரி, இந்த நேரத்தில் ஒவ்வொரு வருஷம் போகும்போது ஒரு வருஷத்தை உலக ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? செலிப்ரேட் பண்ணுறாங்க. இல்லை, செலிப்ரேட் ஆனால் அவருக்கு சந்தோஷப்படுவாங்க, குடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது இல்லையா? இன்னொரு வருஷம் வரப்போதுன்னு என்ன பண்ணுவாங்க? சந்தோஷம். ஆனால் ஆக்சுவலி பார்த்தா ஒரு வருஷம் ஆயிடுச்சேன்னு நம்ம என்ன பண்ணோம்? அவ்வளோ சீக்கிரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வருஷம் முடிஞ்சு போயிடுச்சேன்னு துக்கப்பட்டு நம்ம என்ன பண்ணோம்? நெக்ஸ்ட் இயர் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ட்டு நம்ம வார்னிங் எடுத்துக்கணும் இல்லைங்களா? அதுதான் நம்ம இங்கே பண்ண வந்திருக்கிறது. தேவனை நம்ம துதிக்கிறோம் இல்லைங்களா? பிரதர் அருமையாக ப்ரேயர் பண்ணது போகிற அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம இங்கே இருக்கவே முடியாது. நம்ம இங்கே இருக்கிறோன்னா தேவனுடைய கிருபை இல்லையா? இந்த வருஷம் நம்ம அநேகரை நம்ம இழந்து கொண்டோம். நம்முடைய மதர் இன்றைக்கி இல்லை, இந்த சீட் தான் இது வந்து உட்காந்துருக்குது இல்லைங்களா? ஸோ இங்கே உட்காருவாங்க ஆண்டி, அம்மா, மம்மி இந்த வருஷம் இல்லை. அப்புறம் லாஸ்ட் மந்த்து நம்ம சகர் பாபு எப்போது ரெகுலர் வருவாங்க, இப்பொழுது இன்றைக்கி நம்ம கூட இல்லை. 2024 என்ன ஆயிடுச்சுங்க? சகர் ஃப்ளாரி ஆண்டி இந்த வருஷம் என்ன ஆகிட்டுங்க இல்லையா? ஸோ நம்ம இன்னும் இருக்கிறோன்னா அது அவருடைய கிருபை இல்லைங்களா? ஸோ இருந்து என்ன பண்ண போகிறோம்ன்றது தான் ரொம்ப முக்கியம். சகோதர சகோதரி, நாம் வாசித்த வேத பாகத்தில் என்ன பார்த்தோம்? ரோமர் 13:11 நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. நாம் விசுவாசிக்கும் போது சமீபமாய் இருந்தது பார்க்கிலும் இப்பொழுது அதிக சமீபமா இருக்கிறதா? இங்கிலீஷ்ல என்ன வருமா? And that knowing the time, that now it is high time to awake out of sleep. For now is our salvation nearer than when we believed. Now is our salvation nearer than when we first believed. நம்ம விசுவாசிக்கும் போது சமீபமாக இருக்குதுன்ட்டு நம்ம நினச்சி வந்தோம். இப்போ இன்னும் என்ன ஆகுதா? இது எப்படி தெரியுதுன்னா, நம்ம இஸ்ரேலில் அத்தி மரத்தை பார்க்கும்போது என்ன ஆகுதுங்க நமக்கு தெரியும். ஒரு வருஷத்து மேலே ஆயிடுச்சு இல்லையா? அப்போதுலேருந்து என்ன ஆகிட்டுக்குதுங்க, அங்கே வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த வார் ஸ்டார்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் நாளில் அது என்ன ஆகிடும்? யூஸ்வலி ஸ்டாப் ஆகிடும். 1 மந்த்துக்கு அப்புறம், சம்டைம்ஸ் 1 வீக்குக்கு அப்புறம் கூட ஸ்டாப் ஆகுது. ஸோ 2 months 3 months ஸ்டாப் ஆகிடும் நினச்சின்னு பார்த்தா என்ன ஆகல, ஸ்டாப் ஆகலை, அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்தது. ஃபஸ்ட்டு காசாலேருந்து ஹமாஸ் என்ன பண்ணாங்க, அட்டாக் பண்ணார் இல்லையா? அக்டோபர் 7 போன வருஷம் வந்து என்ன பண்ண 1100 பேரை கொல்லிட்டாங்க. 200 பேரை என்ன பண்ணாருங்க, ஹாஸ்டேஜாக எடுத்துன்னு போயிட்டாங்க. அப்போ இஸ்ராயல் அப்போ ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு வரைக்கும் என்ன இல்லை, முடியல. பட் நீங்கள் பார்த்தீங்களன்னா இந்த ஒரு வருஷத்தில் எவ்ரி சிங்கிள் டே என்ன இருக்குதுங்க, அங்கே வார் ஆகின்னு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அது ஒரு ஸ்டேஜுக்கு முடிகிற ஸ்டேஜ் வந்தது இல்லைங்களா? காசா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துலேருந்து என்ன பண்ணிட்டு வந்தாருங்க, டிஸ்ட்ராய் பண்ணி பாம்ப் பண்ணி ஜனங்களை டிஸ்பிளேஸ் பண்ணி என்ன பண்ணாருங்க, அந்த டெரரிஸ்ட்டை ஹமாஸை அவரை பிடிக்கிறதுக்காக இஸ்ராயல் கண்டினியூஸ் முயற்சி பண்ணிட்டு வந்தார். அது ஒரு கன்க்ளூஷனுக்கு வர ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சுங்க, ஹிஸ்புல்லா என்ன பண்ணாருக்கோ, லெபனான் அது வந்து நார்தர்ன் இஸ்ரேல் சைட்லேருந்து என்ன பண்ணாருங்க, லெபனான்லேருந்து ஹிஸ்புல்லான்றவர் ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணினே இருந்தார். அவர் என்ன பண்ணார், இங்கே ஹமாஸ் முடிக்கும் போது அவர் என்ன பண்ணார், இன்டென்சிட்டியை ரேஸ் பண்ணார். இவரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஈரான் அங்கேருந்து என்ன பண்ணாருங்க, ஃபஸ்ட் டைமு இஸ்ராயலை பாம்பு பண்ணிட்டாருங்க. அந்த அளவுக்கு அது எக்ஸ்கலேட் ஆயிடுச்சு. அப்போது ஃபஸ்ட்லேருந்து சொன்னது என்னென்னா, ஹமாஸை அடிக்கிறதுக்கு இவ்வளோ வருஷம் பிடிச்சிருக்குது, இவ்வளோ நாளானாலும் இன்னும் முடியல.
ஹிஸ்புல்லா வந்து ஃபார் மோர் பவர்ஃபுல். அவர்கிட்ட 1.5 லட்சம் ட்ரெயின்டு ஆர்மி இருக்கிறாங்க. அவர்கிட்ட நிறைய மிசைல்ஸ் அது இது நிறைய சஃபிஸ்டிகேட்டட் இருக்குது. அவரை என்ன பண்ண முடியாது, இஸ்ரேலு பீட் பண்ணவே முடியாது அண்ணினேந்தார். ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணாருக்கோ, லெபனான் மேலே ஸ்டார்ட் பண்ணார் வார் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக திங்ஸ் முடிஞ்சிடுச்சு இல்லையா. ஃபஸ்ட் அந்த பேஜர் பாம்பர் விட்டாங்கோ, அதுக்குள்ளேயே என்ன ஆகிட்டாருங்கோ, ரொம்ப அந்த லீடர்ஷிப் எல்லாம் என்ன ஆயிடுச்சுங்கோ, பிரேக் அவுட் கம்யூனிகேஷன் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் அந்த அவருடைய லீடர் இருந்தார், அவர் செக்ரட்டரி ஜெனரல் யாருங்கோ, தாடி வச்சு எப்போ இவருக்கு அட்டாக் பண்ணினே இருந்தார். அவர் பேர் என்ன, நசரல்லா இல்லைங்களா. அவர் என்ன பண்ணிட்டாருங்கோ, டன்ஸ் ஆஃப் பாம்பு அவன் இருக்கிற இடத்துல அவனே நாஷப் பண்ணிட்டாரு. எப்போ ஹெட் போச்சோ அவருக்கு அப்புறம் அவர் பிளேஸில் வரவரெல்லாம் என்ன பண்ணிட்டாருங்கோ, லெபனானில் ஹிஸ்புல்லா வச்சுருந்த அந்த பாம்ஸ் மிசைல்ஸ் எல்லாம் அது இருக்கிற இடத்துல என்ன பண்ணிட்டாங்கோ. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹிஸ்புல்லா வந்து சீஸ்ஃபயர் கேட்டுன்னு வர்ற மாதிரி ஆயிடுச்சுங்கோ. கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்துடுச்சு. ஆர்மியை போய் என்ன ஆயிடுச்சுங்கோ, அது அவரை புஷ் பண்ணிட்டாங்க வாபஸ். எந்த அளவுக்குன்னா சீஸ்ஃபயர் கேட்டுன்னு வந்து சீஸ்ஃபயர் கூட என்ன பண்ணாங்கோ, டிக்ளேர் பண்ணுற அளவுக்கு அங்கே இஸ்ரேலுக்கு அந்த ஜெயம் கிடச்சிது. ஆல்மோஸ்ட் காசா முடிஞ்சிச்சு விடுங்க. ஹமாஸில் இருக்கிற அவர் யார் அங்கே லாஸ்ட்டில் அவர் யஹார் சின்வார், அவரை கூட என்ன பண்ணிட்டாருங்கோ, அடிச்சிட்டாரு இல்லையா. அது ஒரு பெரிய விக்ட்ரி. அதுக்கு முன்னால் இன்னொருத்தர் இருந்தார், அவர் யாருங்கோ, ஈரானில் அடித்தார், தேரானில். ஒரு பேர் என்னங்கோ, இஸ்மாயில் ஹனேனா. அவனு என்ன கிளம்பி பண்ணுறோம், எல்லோரும் அடிச்சுட்டு வந்துட்டாருங்கோ. அப்புறம் இந்த லாஸ்ட்டு 2 months பேக் என்ன ஆச்சுங்கோ, சிரியாவில் அல் அசாத்ன்ற ஒரு 40 yearsலேருந்து டிக்டேட்டர் ஒருத்தர் இருந்தார், ரஷ்யா சப்போர்ட்டில். சிரியா சிவில் வார் ஆயினே இருந்துச்சு இல்லையா. அவர் பலவந்தமாக அந்த ஜனங்கள் மேலே ரூல் பண்ணிகிட்டே இருந்தார். வித்தின் மேட்டர் ஆஃப் வீக் என்ன ஆயிடுச்சுங்கோ, அவர் ரெபல்ஸ் எல்லாம் சேர்ந்து அவர் என்ன பண்ணிட்டாருங்கோ, அவர் எல்லாம் விட்டுட்டு ஒரு ஏரோப்ளைனில் எவ்வளோ காசு எடுத்துன்னு போக முடியும் எல்லாம் எடுத்துன்னு ரஷ்யாவுக்கு ஓடிட்டார். இட் இஸ் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். யார் எக்ஸ்பெக்ட் 40 yearsலேருந்து அவருடைய டைனஸ்டி என்ன பண்ணி நிற்கிறார், ரூல் பண்ணி நிற்கிறாரு, ஓடிட்டார். அப்போது ரஷ்யா சப்போர்ட் இருந்து என்ன பண்ண முடியல. நெக்ஸ்ட் ரஷ்யா கூட அந்த பேஸ் காலி பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாருங்க, ஓடிட்டார். எவ்வளோ பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு இஸ்ரேலுக்கு. ஏன்னா அங்கே சிரியாவில் இருக்கிறவரும் எனிமீஸ் தான், லெபனானில் இருக்கிறவரும் சத்ருகள் தான் இஸ்ரேலுக்கு. அது எப்போ அவரை போயிட்டார் அல் பஷார், இஸ்ரேல் என்ன பண்ண அதே அட்வான்டேஜ் எடுத்து கோலான் ஹைட்ஸுக்குள்ளே போயிட்டார். சிரியாக்குள்ளே என்டர் ஆகிட்டு அந்த கோலான் ஹைட்ஸ் அண்ட் அந்த பஃபர் ஜோன் இருக்கும், அது வந்து அந்த யாரும் வரக்கூடாது, அது ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்தார். எடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணார், சிரியாவில் இருந்த அந்த ஆர்ம்ஸ் டிப்போக்குள்ள எல்லாம் என்ன பண்ணிட்டாருங்க, பிளாஸ்ட் பண்ணிட்டார். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் அனுப்பி அங்கே நிறைய கெமிக்கல் பாம்ஸு மிசைல்ஸு எல்லாம் நிறைய ஸ்டாக் பைல் பண்ணியிருந்தார் அவர், ரஷ்யன் மேடெல்லாம் எல்லாம் நாசம் பண்ணிட்டார். இப்போ சிரியா கூட என்ன பண்ண மாதிரியா, ஜெயித்த மாதிரி தான். அவர் என்ன பண்ண முடியாது, ஏன்னா இப்போ வந்திருக்கிறாரு அந்த ரெபல் லீடரு அல் அஹ்மத் என்ன வருது அவர் பேர். அவரும் யார் இருக்கு அகேன்ஸ்டா, இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா. அவர் டமாஸ்கஸை பிடிச்ச உடனே அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஜெருசலேம்ன்றாருங்க. அப்படிப்பட்டவர் இப்போ இருக்கிறார் பவரில். என்ன இல்லை அவர்கிட்ட அந்த பவர் இல்லாத பண்ணிட்டு இல்லைங்களா. இஸ்ரேலுக்கு பெரிய விக்ட்ரி அந்த சிரியாவில் கிடைச்சிது. அண்ட் அப் ரீசெண்ட்லி இப்போ என்ன ஆகிட்டு இருக்குதுங்க, ஹூதீஸ் எம்என்லேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க, டெல் அவிவை மிசைல் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ண. பார்த்தீங்க இவ்வளோ ஆகிட்டே வந்தாலும் அவருக்கு என்ன வரல, புத்தி வரல, அட்டாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணார். அப்போது இஸ்ரேல் ரைட்னா என்ன பண்ணாருங்க, ரிட்டாலியேட் பண்ணிட்டு எம்என்னை பாம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எம்எனில் நீங்கள் பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற பவர் பிளான்ட்ஸு ஹார்பர் எல்லாம் இருக்குதுங்க, பற்றி எவ்வளோ பெரிய ஃபயர் தெரியுமா, அப்படி என்ன ஆகிட்டு இருக்குதுங்க, பர்ன் ஆகிட்டு இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு காசா, நெக்ஸ்ட்டு லெபனான், அப்புறம் சிரியா, இப்போ யெமன் ஹூத்திஸ் இருக்கிறாங்களே யெமன். இது ஆயிட்டு அந்த பிரசிடென்ட் ட்ரம்ப் ஒரு இனாக்ரேஷனுக்காக காத்திருக்கிறார், வரும் மாதம் 20 இனாக்ரேஷன். அது ஆன உடனே ஈரான் என்ன பண்ணுவாங்க, அட்டாக் பண்ணுவாங்க, ஈரானை நாசம் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துன்னு வந்தால் நமக்கு எப்போவோ நடக்கும். நான் ரொம்ப வருஷமாக நான் ஜெகரியா சாப்டர் 12 சாப்டர் 14 இதெல்லாம் படிச்சுட்டு இது நடந்தால் தான் நமக்கு செய்யணும், அது ஆகணும்ன்ட்டு
கண்ணுக்கு முன்னால் என்ன ஆகிடுது, ஈவன் பிஃபோர் சடனாக நான் ரியலைஸ் பண்ண ஷாக் ஆயிடுச்சு. அங்கே எழுதிருக்கிறபடி ஆல்ரெடி என்ன நிற்குதுங்க, ஆல்ரெடி கர்த்தர் இஸ்ராயலுக்கு விரோதமாக வந்தவரை ஃபைட் பண்ணி நிற்கிறாரு. அதனால தான் இஸ்ராயல் இன்னைக்கு என்ன ஆகுதுங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக விக்ட்ரி ஆஃப்டர் விக்ட்ரி. உலகமே அவருக்கு விரோதமாக இருந்தாலும் இஸ்ராயலே ஜெயித்து கொண்டிருக்குது. பார்த்தீங்களா? இந்த காசாலே பாருங்க, எவ்வளோ பேர் சத்திருக்கிறாங்க தெரியுமாங்க? அவர் பிரகாரமாக 45,000 ஜனங்கள் சத்திருக்கிறாருங்க பாம்பிங்கில். இஸ்ராயலில் ஸ்டார்டிங்கில் 1100 இல்லைங்களா, அதுக்கப்புறம் 9 பேர் என்ன சத்திக்கிறார், அவ்வளோதான். சீத கம்பேரிசன் எவ்வளோ இஸ்ராயலை காப்பாற்றுறாரு. ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்கு பவர்ஃபுல் அப்படி இப்படின்ட்டு அங்கேருந்து மிசைல் அடித்தாலும் எல்லாம் இவர் அங்கேயே ஏர்லைன் நாசம் பண்ணார். ஒன்னே ஒன் மிசைல் வீழ்ந்தது, அது அரபு மேலே விந்துக்குது. பார்த்தா இதில் தெரியுது கர்த்தர் இஸ்ராயல் என்ன பண்ணி நிற்கிறாரு, காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். அவர் விரோதிகள் மேலே கர்த்தர் என்ன பண்ணி நிற்கிறாரு. அதுதான் நான் நினச்சேன். இது ஒரு வாட்டி நடக்கிறதெல்லாம் நம்ம பேசணும், அது அப்படியே படிச்சுட்டு வந்துடலாம். ஜெகரியா அந்த பழைய தீர்க்கதரிசி, ஃபர்காட்டன் ப்ராஃபஸி, ஆனால் இன்னைக்கு நிறைவேறது நம்ம அப்படியே சில நிமிடங்கள் ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டே வந்துடலாம். ஜெகரியா 12:1 வாசமா. இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம், வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். என்னங்க, எருசலேம்ல சுற்ற இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பண்றாரா, தத்தளிப்பின் பாத்திரையா மாற்றுவேன். இங்கிலீஷ்ல என்ன வருதுமா, cup of trembling. I will make Jerusalem a cup of trembling. உண்மையா இல்லையா? எவ்ரிடே லிட்ரலி காசா ஜனங்கள் என்ன நினைக்கிறாருங்க, டே அண்ட் நைட்டு பாம்பு விழுந்துனே இருக்குது. எப்படி இருக்குங்க, எவ்ரி சிங்கிள் மினிட் விழுந்துனே இருக்குதுங்க பாம்பு. எங்க ஒரு பிளேஸ்ல என்ன நினைக்குதுங்க, ஏரோப்ளைன் வரும், பாம்பு விடும். லெபனான்ல இருக்கிறவர் என்ன நினைக்கிறாருங்க, இன்ஃபேக்ட் ஒரு பாம்பு இதை போட்டாரு, ஒரு அர்த்குவேக் மாதிரி எஃபெக்ட் ஆயிடுச்சா, அவ்வளோ பெரிய பாம்பு அது. பார்த்தீங்களா, தத்தளித்து போயின்னுக்கிறாரு. சிரியாவை ஃபுல் பிளாஸ்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ ரைட் நவ் ஹூத்திஸ் என்ன நினைக்கிறாருங்க, அந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃப்ளைட்டில் வந்து பவர்ஃபுல் பாம்ஸை போடும்போது அவரது பவர் பிளான்ட்ஸ் அந்த என்னங்க இருக்குது, அது என்னது, இது பெட்ரோலியம் இதெல்லாம் பண்ணுறது, அதெல்லாம் என்ன இருக்குதுங்க, பர்ன் ஆகி போய் நிற்குது. அதனால் படித்த மாதிரியை இப்போ நிறைவேறது நம்ம பார்க்குறோம். தத்தெழுத்தின் பாத்திரையை நான் மாற்றுவேன். அப்புறம் எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். என்னங்க, அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார். சிதைக்கப்படுவார் என்னங்க, என்னமா, shall be cut in pieces, பீஸ் ஆயிடுறாரு. பார்த்தீங்களா, அதை டச் பண்றவர் யாரையோ என்ன பண்ற, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನು ಬರ್ತದೆ ಓದಿ, ಅದನ್ನು ಎತ್ತುವವರೆಲ್ಲರೂ ಕಡುಗಾಯವಾಗುವರು. ಅದನ್ನು ಎತ್ತುವವರೆಲ್ಲರೂ கடுகாய. இன்னைக்கு எப்படி இருக்குதுங்க காசா, நீங்கள் வீடியோஸை பாருங்க, கம்ப்ளீட் டிஸ்ட்ராய் ஆகிட்டுக்குது. ஒரு பில்டிங் அங்கே சரியாக நிற்கல, தௌசண்ட்ஸ் ஆஃப் பாம்பு போட்டாங்க. போட்டு ஒவ்வொரு சிட்டி கூட, அந்த காசா சிட்டி மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற இம்பார்ட்டன்ட் சிட்டி எல்லாம் நாசப்பட்டுக்கிறாங்க. பாலாக்குனா சிட்டி மாதிரி அங்கே ஜனங்கள் யாரும் இருக்க முடியாது. எல்லாம் எங்கே இருக்கிறாருன்னா அந்த பீச் சைடில் போயிட்டு அங்கே டென்ட் போட்டுன்னு இருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த டிஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பார்த்தீங்களான்னா பீசஸ் ஆகிட்டாங்க காசா. அதே மாதிரி சதரன் லெபனானில் நடந்துச்சு. சதரன் லெபனானில் இவர் ஹிஸ்புல்லா சேர்ந்து பண்ணி எல்லாம் ஊரை விட்டுட்டு போயிட்டாங்க. இஸ்ரேல் போய் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் பாம்ஸ் போட்டாங்க. பீரூட் ஜனங்களுக்கே போயும். ஒரு பாம்பு வந்துச்சுன்னா அவ்வளோ பெரிய எஃபெக்ட் இருக்கும் அவருக்கு, இல்லைங்களா? அந்த மாதிரி ஆச்சு. சிரியாவில் அப்படி ஆச்சு, இப்போ ஹூட்டிஸ்க்கு அப்படி ஆகிட்டுக்குது. அதனால யார் யார் அதை டச் பண்ணுறாங்களோ எருசலேமே, அவர் என்ன ஆகுறாங்க, கட்டின் பீசஸ் என்ன ஆகுறாங்க, சிதைக்கப்படுவார். பார்த்தீங்களா எப்படி ஆகி நிற்குது.
அண்ட் என்ன சொன்னார் அதுக்கப்புறம்? அந்நாளில் பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் எனக்கு பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதுக்கு விரோதமா என்ன வராங்க? கூடிக்கொள்வார்கள். Though all the people of the earth be gathered together against it. பூமியில் இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்களும் எருசலேமுக்கு விரோதமா வந்தாலும் அந்த ஜனங்கள் என்ன ஆகுறாங்க? சிதறிக்கப்படுவார். அப்படி ஆச்சா? ஆல் த வேர்ல்டு வந்துச்சா இஸ்ரேலுக்கு எருசலேமுக்கு விரோதமா? கம்ப்ளீட் ஹோல் வேர்ல்டு இஸ்ரேலுக்கு விரோதமாக இருக்குதுங்க இல்லைங்கண்ணா. எங்கோ ஒன் கண்ட்ரி யூஎஸ்ஏ, கொஞ்சம் இந்தியா, இஸ்ரேலை ஒரு பார்ஷியல் என்ன பண்ணி நிற்கிறாரு, சப்போர்ட் பண்ணி மோடி கவர்மெண்ட்டு. அஃப்கோர்ஸ் யூஎஸ்ஏ த ஒன்லி ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். இல்லைன்னு ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி, ஈவன் யூரோப்பியன் கிறிஸ்டியன் நேஷன்ஸும் யாருக்கு அப்போஸ் பண்ணுறாருங்க? இஸ்ரேலை. ஸ்டார்டிங் இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணார். ஆனால் எப்போ இஸ்ரேல் ரீட்டாலியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரோ அந்த ஹோஸ்டேஜஸ்க்காக, அந்த ஹாமாஸை பிடிக்கிறதுக்காக சிஸ்டமேட்டிக்காக எல்லாம் டர்ன் ஆகிட்டார். தெரியலை. ஈவன் அமெரிக்காவில் கூட எவ்வளோ ப்ரொட்டஸ்ட்டுங்க நடக்குது இல்லையா? அந்த கேம்பஸில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, அந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி ஆகட்டும், எல்லா ஜனங்களும் சேர்ந்து, செலிப்ரிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஜெனோசைட் பண்ணி நிற்கிறாராம். ஜெனோசைட் என்னன்னா அந்த சிவிலியன்ஸே மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணி இஸ்ரேல் பண்ணி அங்கே வாரம் இருக்குது. அவர் சும்மா இருக்கிற சிவிலியன்ஸை போய் பாம்பு பண்ணி நிற்கிறாரா? அங்கேருந்து இன்னைக்கு வரைக்கும் பாம்பு பண்ணினே மிசைல் போட்டுன்னே இருக்கிறார். யார்? ஹமாஸ். அவரை பிடிக்கிறதுக்கு போகும்போது அவர் எங்கே போய் ஹைட் பண்ணிக்குவாங்க, ஒழிச்சுக்குவாங்க? சிட்டிசன்ஸ் இருக்கிற இடத்துல. அவருக்கு எவ்வளோ ஜனம் சத்தாலும் பரவாயில்ல. பாருங்க, இன்னைக்கு அந்த 200 பேரை விட்டுட்டு ஹாஸ்டேஜஸ் இன்னைக்கு ஸ்டாப் ஆகிடுவார். நான் விடுவாங்களா? 45,000 பேர் சத்தாலும் பரவாயில்ல. அவருக்கு என்ன ஆகணும்? அந்த யுத்தம் கண்டினியூ ஆகணும். இது எவ்வளோ கிளியராக தெரியுது. இஸ்ரேல் இட் இஸ் டிஃபெண்டிங் இட் செல்ஃப். அதான் ஆமஸ் என்ன சொல்கிறாங்க, சான்ஸ் கிடைச்சா திரும்பி நம்ம அப்படியே அட்டாக் பண்ணுறோம், திரும்பி நம்ம ரீகேதர் ஆகிறோம். அதுதான் அவரு பண்ணுறான்னு ஓப்பன் நிற்கிறாரு. அப்படிப்பட்டவரை விட முடியுமா? விட்டுடுங்க, வார் ஸ்டாப் பண்ணுங்க இல்லைங்களா? எல்லாம் அடிச்சிட்டு வந்தார். மெயினாக ஃபினிஷ் பண்ணுற டைமுக்கு ஸ்டாப் பண்ணுங்க. எவ்வளோ அளவுக்கு இஸ்ரேலுக்கு விருதமாக இருக்குதானா? வெள்ள யுனைடெட் நேஷன்ஸில் சேர்ந்து எவ்வளோ ரெசல்யூஷனுக்கும் இஸ்ரேலில் லாஸ்ட்டில் என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணுறாங்க? பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு அரெஸ்ட் வாரண்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஏன்னாங்க அவர் இல்லை என்ன கண்ட்ரி போனாலும் அங்கே அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாரண்ட் கொடுத்துட்டாருங்க. அஃப்கோர்ஸ் சில கண்ட்ரிஸ் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னு சொன்னார். ஆனால் அந்த அளவுக்கு ஹோல் வேர்ல்டு யாருக்கு விரோதமாக இருக்குதுங்க? இஸ்ரேலுக்கு விரோதமாக இருக்குது. பார்த்தீங்களா? இன்க்ளூடிங் கிறிஸ்டியன்ஸு அண்ட் இன்க்ளூடிங் போப்பு. ரீசெண்டாக போப்பு என்ன சொன்னார் தெரியுமா? இஸ்ராயலு இன்னோசென்ட்ஸ் காசா சிவிலியன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அட்டாக் பண்ணுறாரு. அதை பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாஹு கரெக்ட் பண்ணார். நம்ம டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம். அவரும் இன்னோசென்ட் பீப்புள் அட்டாக் பண்ணார். நாம் அந்த தீவிரவாதிகளை அடிக்கிறதுக்காக நம்ம இந்த போராட்டம் பண்ணியிருக்கிறோம். இவ்வளோலாம் நமக்கு இதாக இருக்குதுன்னா, ஆனாலும் திரும்ப அதை சொல்கிறார் அவர். போப்பு யாருக்கு விரோதமாக இருக்கிறாரு பாருங்க. அந்த மாதிரி உலக ஜனங்கள் எல்லாரும் எருசலேமுக்கு விரோதமாக வந்தாலோ நான் எருசலேமே தாக்குகிறவனை என்ன பண்ணுறேன்? சிதைக்கப்படுவேன். சகோதர சார், சிச்சுவேஷன் அப்படியே எக்ஸாக்ட்லி சொன்ன மாதிரியே இன்னைக்கு இருக்கிறத பார்க்குறோம். அப்புறம் அவர் விரோதிகள் குதிரைன்னு எல்லாம் சொல்கிறார். குதிரைன்னா அவரோட ஆயுதங்கள், அவருடைய இப்போ இந்த டுடேஸ் டேர்ம்ஸ் நீங்கள் அவரோட மெஷினரி, மிசைல்ஸு, டேங்க்ஸ் அப்படி இப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது என்ன பண்ணுவாங்களா? 4ஆம் வசனம், அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும். ஏனாங்க அந்த குதிரை மேல் வர்றவர் குதிரைகளுக்கு என்ன திகைப்பன் என்னங்க? ஒரு பயம். குதிரை மேலே இருக்கிறவனுக்கு புத்தி மயக்கத்தையும். புத்தி மயக்கம் இங்கிலீஷ்ல என்னமா? மேட்னஸ். மேட்னஸ் என்ன தமிழில்? பைத்தா. இவருக்கு பைத்த பிடிச்சிக்கிறா இல்லையா? நீங்கள் பாருங்க, இவ்வளோ நாசம் ஆகி நிற்கிறாங்க. எவ்வளோ யாரும் நிற்க முடியல அவருக்கு முன்னால். லீடர்ஸ் எல்லாம் அடிச்சிட்டாரு. லெபனான நிற்க முடியல. இவ்வளோ இருந்து இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? மிசைல் போட்டுட்டே இருக்கிறாரு.
எப்படி இருக்குதுங்க? மேட்னஸ் இல்லாமல் என்ன சொல்லணும்? இஸ்ரேல் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அவர் ரீட்டாலியேட் பண்ண எந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கோ அவ்வளோ தெரிஞ்சு என்ன பண்ணி நிற்கிறாருங்க அப்படின்னா அவர் என்ன இருக்கிறாரு? அவர் புத்தி இல்லாத மேட் ஆகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜனங்களுக்கு எல்லாம் குருடு கொடுத்துறாரா? இஸ்ரேலுக்கு மட்டும் அவர் கண்ணை என்ன பண்ணுவாரா? வைப்பாரா? அப்புறம் 5வது, எருசலேமின் குடிகள் சேனைகளின் கர்த்தராகிய தங்கள் தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பலனானவர்கள் என்று அப்பொழுது யூதாவின் தலைவர் தங்கள் இருதயத்திலே சொல்லுவார்கள். அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். என்னங்கோ இஸ்ராயல்ல இருக்கிற யூதாவின் தலைவர்கள் அண்ணா யாருங்க? இப்போ பெஞ்சமின் நெத்தன்யாகு, அப்புறம் டிஃபென்ஸ் மினிஸ்டரு, இவரெல்லாம் இருக்கிறாங்களே. எப்படி பண்ண அவரை? விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்பு, விறகுகளுக்குள்ளே இருக்கிற அக்கினி போல இல்லையா, ஃபயர் மாதிரி பண்ணிடுறாங்களா அவரு. அப்புறம் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும், வைக்கோல் மதத்தில் தீவட்டி வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவ்வளோ ஃபயர் பிராண்ட் ஆகிட்டு இருக்கிறாரு. எவ்வளோ அப்போசிஷன் வந்தாலும் அந்த பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் இல்லை. அவருக்கு அவர் ஊர்லயே அவர் தேசத்துல எவ்வளோ எதிர்ப்பு இருக்குதுங்க இல்லையா? எவ்வளோ ப்ரொட்டஸ்டன்ஸ். நான் யோசிக்கிறது 200 பேர் ஹாஸ்டேஜஸ்க்காக எவ்வளோ பேர் சேர்ந்து வார் ஸ்டாப் பண்ணுங்க. என்ன புத்தி இருக்குதா? இஸ்ரேல் ஜாதியை அழிச்சு போடுறன்னு அவரை பிடிக்கிறது விட்டுட்டு இந்த 200 பேருக்காக இவர் வார் ஸ்டாப் பண்ணணுமா? எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கிறாரு பாருங்க. 200 பேரா முக்கியம், இஸ்ரேல் தேசம் முக்கியமா? இஸ்ரேல் அழிஞ்சு போகிற நிலைமைக்கு வந்துக்குதுங்க. அதனால அவர் எவ்வளோ ஸ்ட்ராங் மைண்ட் அவர் அந்த பர்சனை வச்சிருக்கிறாருல. அவர் யார் என்ன சொன்னாலும், யுனைடெட் நேஷன்ஸு அவரே அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னாலும் இவர் ஆக்சுவலி அவரே பேன் பண்ணிட்டாருங்க. சில இதிலெல்லாம் யுனைடெட் நேஷன்ஸே பேன் பண்ணிக்கிறார் அதை ஆப்ரேட் பண்ணாதபடிக்கு. அவ்வளோ ஃபயர் மாதிரி கவர்னர்ஸ்களே ஆக்குவேன் என்றார். அப்புறம் அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். என்னங்க நடந்து நிற்குதா? வலது பக்கமும் இடது சுற்று இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார். அவர் போடுற பாம்ஸ் பார்த்தா அவ்வளோ பவர்ஃபுல் பாம்ஸுங்க. அந்த அக்னி அப்படி என்ன ஆகுதுங்க, எரிந்து போய் நிற்குது. அந்த மாதிரி சகோதர சகோதரி இன்னைக்கு ஆயிக்கொண்டிருக்கிறத இங்கே எழுதிருக்கிறது நம்ம எவ்வளோ கிளியராக வாசிக்கலாம். அப்புறம் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். தாவீது வம்சத்தாரின் மகிமையும் எருசலேமின் குடிகளுடைய மகிமையும் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் ரட்சிப்பார். இப்போ இங்கே எருசலேம்ன்றாங்க, யூதான்றாங்க. எருசலேம் யூதா என்னங்க? இப்போ யூதானா யூடியான்றது எந்த பிளேஸ் தெரியுமா? இந்த வெஸ்ட் பேங்க் அவருக்கு கொடுத்துக்கிறாரு பெலிஸ்டைனியன்ஸுக்கு. அது வந்து யூதியா சமாரியா அது அந்த இடத்துக்கு சொல்கிறது. அதனால தேவன் அதையும் சேர்ந்து, எருசலேம்னா பழைய இஸ்ராயலுக்கு இப்போ கொடுத்துருக்கு மட்டும் இல்லை, ஒரிஜினலி தேவன் கொடுத்தா அந்த யூதியா கூட சேர்ந்து தேவன் காப்பாத்துறேன்றாங்க. அப்புறம் 8ஆம் வசனம், அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதை போல இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனை போலும் கர்த்தருடைய தூதனை போலும் இருப்பார்கள். அங்கே தேவன் எருசலேமை காப்பாற்றுவாரா? அப்போ அங்கே தள்ளாடுறவன் எப்படி இருப்பானா? தாவீது வீட்டுக்காரர் எப்படி இருப்பாரு? தேவனுடைய தூதன் மாதிரி பண்ணிடுறேன்றாரு. சகோதர சகோதரி, உண்மையாக பார்த்தா இஸ்ராயல் எவ்வளோ சின்ன தேசம். மேப்பில் இஸ்ராயலன்னு கூட ஃபுல்லாக எழுத முடியாது. வேர்ல்டு மேப்பில் அந்த மெடிட்டரேனியன் சீல தான் எழுது, இங்கே ஏரோ மார்க் போடணும். அவ்வளோ சின்ன தேசம். நம்ம கர்நாடகாவில் பாதி இல்லாது உலகத்தை ஃபேஸ் பண்ணணும் இல்லையா? உலகமே அதுக்கு விரோதமாக எவ்வளோ ரெசல்யூஷன்ஸ் யுனைடெட் நேஷன்ஸ் போட்டார். எவ்வளோ ஜனங்கள் அங்கே அட்டாக் பண்ண. இப்போ எவ்வளோ ஃப்ரான்ஸ்லுங்க இஸ்ரேல் யுத்தம் பண்ணி நிற்குதுங்க சொல்லுங்க.
ஃபஸ்ட்டு காசாவில் யுத்தம் நடந்து, நெக்ஸ்ட்டு லெபனான், நெக்ஸ்ட்டு சிரியா, நெக்ஸ்ட்டு யெமன், நெக்ஸ்ட்டு ஈரான். 5 கண்ட்ரிஸை சிங்கெல்லாம் என்ன பண்ணி நிற்கிறாரு, ஃபேஸ் பண்ணி வின் பண்ணி நிற்கிறாரு. பார்த்தீங்களா? அது இந்த கண்ட்ரிஸ் எவ்வளோ பெரிய கண்ட்ரிஸ் என்ன பண்ண முடியல, அவ்வளோ பெரிய ரஷ்யா சப்போர்ட் இருந்து என்னவும் பண்ண முடியல. யார்? சிரியா, ஈரான். இல்லையா, நம்ம எல்லாம் ரஷ்யானோ அது பண்ணுவோம் இது பண்ண யோசித்து பாருங்க. ஜஸ்ட் அந்த பக்கத்தில் இருக்கிற யூக்ரைனை பிடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆனாலும் இன்னும் என்ன பண்ண முடியல, யூக்ரைன் ரஷ்யாவுக்கு ஒன்றுமே பண்ண முடியல, இன்னும் பிடிக்க முடியல. இன்ஃபேக்ட் யூக்ரைன் ரஷ்யாவே எவ்வளோ எடுத்துட்டு இருக்கிறாரு, முடியவே இல்லை. எவ்வளோ இருக்குன்னா இந்த நார்த் கொரியா ஆர்மியெல்லாம் கூட சப்போர்ட் எடுத்துன்னு இன்னும் கண்டினியூ பண்ண. ஆனால் இஸ்ரேல் பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணார், காசாவை நாசம் பண்ணார், ஹெஸ்புல்லாவை நாசம் பண்ணார், சிரியாவை நாசம் பண்ணார். நெக்ஸ்ட் இப்போ ஹூத்திஸ் என்ன பண்ணுறாரு, நெக்ஸ்ட் ஈரானா 5 ஃப்ரான்ஸில் தேர் ஃபைட்டிங் அண்ட் வினிங். சகோதரா சகோதரி, திஸ் இஸ் வாட் இஸ் ஃபுல்ஃபில்மெண்ட். தேவன் ஆல்ரெடி இஸ்ரேலுக்கு பரமாக என்ன பண்ணி நிற்கிறாரு, யுத்தம் செய்துட்டு இருக்கிறார். சகோதரா சகோதரி, அதுக்கு பிறகு அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதியும் அழிக்க பார்ப்பேன். என்னங்க, அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாக வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க நினைவோ. The Lord will seek to destroy all the nations that come up against Israel. சகோதர சகோதரி, யாரನ್ನ வரட்டும், நெக்ஸ்ட் யாரನ್ನ சேர்ந்துட்டோம். நம்ம எல்லாம் அத்தை பயப்படுறோமே, ரஷ்யா எங்கே வந்துடுது, சைனா இன்வால்மெண்ட் ஆகிடுது, ரொம்ப யாரே வந்தாலும் கர்த்தர் அவர் என்ன பண்ணுவார், நாசத்தா பண்ணுவார். நெக்ஸ்ட் அத்தை எக்ஸ்கலேட் ஆகும். ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ராசஸ். இன்னும் என்ன ஆகணும், இன்னும் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து லிட்ரலாக ஆர்மிஸ் அனுப்பணும். அந்த ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்புறம் 10ஆம் வசனத்தில் தேவன் அவருக்கு இஸ்ராயல் ஜனங்களுக்கு மனசு ஆவி என்ன பண்ணுவார், மாற்றுவார், அவருடைய ஆவியை ஊட்டுவார். அப்போ அவர் என்ன பண்ணுவார், தேவனே உணர்ந்து கொள்வார். அதெல்லாம் கொடுக்கப்பட்டுக்குது. அது இன்னும் நடக்கலை. அது என்னன்னா நெக்ஸ்ட்டு நடக்கணும். அது நடக்கணும்னா என்ன ஆகணும்னா, இஸ்ராயல் கொஞ்சம் ரொம்ப ட்ரபுளில், இன்னும் ட்ரபுளில் போகணும். ஆல்ரெடி இவ்வளோ ட்ரபுள் இருக்குது. இப்போ வரைக்கும் தேவன் அவரை காப்பாற்றுறாரு. எவ்வளோ இருக்கணும், ஹோல் வேர்ல்டு அவருக்கு விரோதமாக வரும்போது வேறு வழி இல்லாமல் அப்போ என்ன பண்ணுவார், கர்த்தரை பிடிச்சிக்குவார். அத்தா 14 வாசிங்க. இப்போ 14:1. இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். என்னங்க, எருசலேமுக்கு விரோதமா யுத்தம் பண்ணவும் சகல ஜாதிகளை கூட்டுவேன். தேவனை கூட்டுவாரா? அப்புறம் நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள். என்னங்க, இது ஆல்ரெடி ஆயிடுச்சுன்னு கூட நம்ம நினைக்கலாம். ஏன்னா இது அட்டாக் பண்ணார் அக்டோபர் 7th எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணார். இவர் எல்லாம் அட்ராசிட்டிஸ், மக்கள், ஸ்திரீகள் எல்லாம் என்ன பண்ணாருங்க, ஆல்ரெடி ஆயிட்டேனே. இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவலில் கூட நெக்ஸ்ட் இன்னும் கூட நடக்கலாம். அப்புறம் மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோட போராடுவார். அப்பதான் கர்த்தர் யுத்த நாளிலே போராடுறது போல் அந்த ஜாதிகளுக்கு விரோதமாக போராடுவார். The Lord shall begin to fight. இல்லைன்னு பழைய ஏற்பாட்டில் எல்லாம் கர்த்தர் இஸ்ராயல் பரமாக யுத்தம் செய்தது போல செய்வாரா? அப்புறம் அஃப்கோர்ஸ் 4ஆம் வசனம் என்ன இருக்குதுக்கோ ஆச்சுமா. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அது என்னங்க, இயேசு எந்த மலையிலேருந்து போனாரோ அந்த மலையில் வாபஸு தானியேல் 12 சொன்ன மகா உபத்திர காலம் வரும். அப்போ தன் ஜனத்துக்காக நிற்கிற மிகாவேல் அவருக்காக வருவார். அது நடக்கும். அது அப்படியே அது ப்ராக்கெட்டில் வச்சுக்கின்னு இது அந்த யுத்தம் கண்டினியூ பண்ணுங்க. 12லேருந்து தேவன் அவருக்கு விரோதமாக வந்தவரை எப்படி பட்சிப்பார் என்றதை 12ஆம் வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும்.
இந்த விதமாக இஸ்ராயலுக்கு விரோதமாக எருசலேமுக்கு விரோதமாக வருகிறவர் கர்த்தர்னால என்ன வராங்களா? பாதிக்கப்படுவாங்க. எப்படின்னா நின்று இருக்கும் போது என்ன ஆடுறாங்களா? கண்ணு, வாய், நாக்கு எல்லாம் என்ன ஆயிடுமா? அப்படின்னா இன்ஸ்டன்ட்லி வேப்பரைஸ் ஆயிடுறாங்கன்னு அர்த்தம். இது ஆகணும்னா இஸ்ரேல் என்ன பாம்பை யூஸ் பண்ணுறோம்? நியூக்ளியர் பாம்பு. இவ்வளோ ஆனாலும் இது வரைக்கும் யூஸ் பண்ணல இல்லையா? ஆனால் அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சுன்னா வந்துடும். இஸ்ரேலில் டோட்டல் கார்னர் பண்ண எவ்வளோ நாள் தான் அது ஃபைட் பண்ணினே இருக்க முடியும், டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாதுன்னும் போது அந்த கவர்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க? வேறு வழி இல்லை, இவரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும்? அவர்கிட்ட நிறைய பாம்ஸ் இருக்குதுங்க. அவர் டிக்ளேர் பண்ணல, ஆனால் ஆட்டோமிக் பாம், டாக்டிக்கல் நியூக்ளியர் பாம், ஹைட்ரோஜன் பாம், மோஸ்ட் பவர்ஃபுல் பாம்ஸ் இருக்குதுங்க. அதை என்ன பண்ணுவாங்க? பண்ணாங்களா? நான் ஒரு செகண்டில் வேப்பரைஸ். நீங்கள் ஈரஷியமில் பார்த்தீங்களா? ஒரு கல் மேலே ஒருத்தன் இப்படி உக்காந்து நிற்கிறான் ஒரு ஃபோட்டோவில். நெக்ஸ்ட் ஃபோட்டோவில் பார்த்தா அங்கே கொஞ்சம் அப்படி மார்க் இருக்குது, அவ்வளோதான். அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க இல்லைங்களா? அந்த ஒரு ஸ்டேஜில் தேவன் அவருக்கு விரோதமாக ஃபைட் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டுக்குது. அப்போ 13, அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும். அவனவன் தன் தன் அயலானின் கையை பிடிப்பான். அவனவனுடைய கை அவனவன் அயலானுடைய கைக்கு விரோதமாய் எழும்பும். எப்போன்னா தேவன் எப்போ வாரில் பண்ணும்போது அப்படா சத்துருக்களுக்குள்ளே குழப்பா என்னங்க கலப்பமா என்னச்சு குழப்பம் உண்டாக்கிடுவார், டிஸ்டர்ப் பண்ணிடுவார். அவரவருக்குள்ள கன்ஃபியூஷன். இப்போவே முஸ்லீம்ஸ் எல்லாம் தெரியல, அரப்ஸ் ஒருத்தரை பார்த்தா இன்னொருத்தருக்கு ஆகாது இல்லைங்களா? டெட்லி எனிமீஸுங்கோ. சவுதி அரேபியா பாருங்க, எமன் பக்கத்தில் இருக்குது இல்லைங்க, டெட்லி எனிமீஸ். அவர் சான்ஸ் விட்டால் அவரவரை என்ன படிக்குவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் குழப்பம் ஆகும்போது தேவன் பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணிடுவாருங்க. இப்படி தான் வேர்ல்டு வாராக என்ன ஆகிடுதுங்கோ, ஒருத்தர்லேருந்து அது எல்லாரையும் அது கவர் பண்ணோம் என்றதாக பார்க்குறோம். அப்புறம் 14 நீங்கள் வாசிச்சுட்டு வந்தா அப்போ எருசலேம் இந்த ஒரு யுத்தத்தில் நிறைய பெனிஃபிட் என்ன பண்ணுவோம் பெற்றுக்கொள்ளும் இல்லையா? அவர் அச்சுன்னு இருந்தால் அப்போ யாருக்கு தான் பெனிஃபிட்டுங்க? இல்லை, இப்போ சிரியாவில் அந்த பஷீர் அவர் பிரசிடெண்ட்டோ அப்புறம் டிக்டேட்டரோ ரெபல்ஸ் என்ன பண்ணாருங்க, அவர் ஃபைட்டிங்கில் நடுவில் யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சுங்க? இஸ்ரேலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த மாதிரியே அங்கே இருக்கிற எல்லாம் நிறைய ஆஸ்தி யாருக்கு வருமா இல்லைங்களா? லேண்டு கூட எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுக்குது பாருங்க. இதே கோலான் ஹைட்ஸ் திரும்ப எடுத்துக்கினாரு, லெபனானில் அந்த இடம் எடுத்துக்கினாரு இல்லையா? நெக்ஸ்ட் விட்டால் இந்த சிரியா பெனின்சுலாவே என்ன பண்ணிடுவாருங்க கம்ப்ளீட்டாக அதுவும் எடுத்துக்குவார். லாஸ்ட்டில் என்ன ஆகி போய் வருதுன்னா தேவன் ஒரிஜினலி ப்ராமிஸ் பண்ணியிருந்தார், ஃப்ரம் த ரிவர் டு த ரிவர் டு அந்த வரைக்கும் ஃபுல்லாக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதெல்லாம் யார் கைக்கு வந்துடும் அப்படி நடக்க போகுதுங்க. அப்புறம் தான் அந்த மகா புத்தம் இல்லைங்களா? இயேசு சொன்னது போல் சூரிய சந்திரன் நட்சத்திரம் என்ன கொடுக்காது. ஏன்னா இந்த பாம்ஸ் விழும்போது ஒருத்தர் இது இங்கே பாருங்க, இங்கே மட்டும் யுத்தம் இல்லை, எங்கே யுத்தம் ஆகி நிற்குது. அஃப்கோர்ஸ் ரஷ்யா யூக்ரைன். ஆனால் அது ரஷ்யா யூக்ரைன் மட்டுமா இல்லையே. ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவர் சைனா, நார்த் கொரியா, ஈரானு இவரெல்லாம் ஒரு குரூப் இருக்குதுங்க. அப்படியே யூக்ரைனை சப்போர்ட் பண்ணுறவர் இந்த வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அமெரிக்கா, நேட்டோ நேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாருங்க அவருக்கு விரோதமாக இருக்குது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் பிட்வீன் டூ இல்லையா? அவர் சப்போர்ட்டர்ஸு அவருக்கு என்ன பண்ணுவார்? இப்போ நம்ம பாகிஸ்தான் மேலே யுத்தம் பண்ண இட் இஸ் நாட் ஓன்லி பாகிஸ்தான் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் சைனா ஆல்சோ. ஏன்னா சைனா பாகிஸ்தான் என்ன பண்ணுவாங்க இல்லையா? இட் இஸ் நாட் ஜஸ்ட் 1-to-1, எல்லாம் லிங்க் ஆகிக்குது ஒருத்தர். அந்த மாதிரி யுத்தங்கள் ஸ்ப்ரெட் ஆகும்போது இது இட் இஸ் கோயிங் டு லீட் டு த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. உலக பேதுரு எல்லாம் சொன்னாரே, அந்த நாள் வருகிறது பயங்கரமான நாள் இல்லையா? அப்போ இருக்கிறதெல்லாம் என்ன ஆகும்? வெந்து உருகி என்ன ஆகிடும்? எல்லாமே என்ன ஆகிடும்? இல்லாத போயிடான்னு சொன்னார். இந்த உலகம் எதுக்காக வைக்கப்பட்டுக்குது? அக்னிக்காக வைக்கப்பட்டது. அந்த நாள் வரும். அதனால் நம்ம ஆல்ரெடி இது நிறைவேறத நம்ம வருஷ பை வருஷம் பார்த்துன்னு வரோம். அது ஃபைனல் கன்க்ளூஷன்னு வரப்போகுது. அப்போ நமக்கு என்ன புரியுதுங்க? ஃபஸ்ட் நம்ம விசுவாசிக்கும் போது இதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை, இப்போ என்ன ஆகுதுங்க நடக்குதுன்னு. அப்போ பார்க்கல, இப்போ என்ன ஆகுது இல்லைங்களா? 24 ஆச்சு, இன்னும் 25 வருது, அதுக்குள்ளே என்ன ஆகுதுங்க
நம்முடைய கேல்குலேஷன் நான் அதான் அந்த ஒயிட் போர்டு மார்க்கர் வச்சுருக்கிறேன். அது எல்லா வருஷம் எழுதுனே வந்தேன். இப்போ சுனாமி ஆகி 20 வருஷம் ஆச்சு இல்லையா? சுனாமி 2004 தெரியுமா? எங்கள் ஃப்ரெண்ட் பெஞ்சில் இருக்கிறவரெல்லாம் சின்ன குழந்தைகள், உங்களுக்கு தெரியாது இல்லையா? சுனாமி ஞாபகம் இருக்குது எவ்வளோ பேருக்கு? அங்கே மீட்டிங் பண்ணி, அப்போ சென்னை மீட்டிங் எல்லாம் ஆகி அங்கே ஃபாலோ அப் மீட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். அது ஞாபகம் இருக்குது நமக்கு. அதுக்குள்ளே எவ்வளோ வருஷம் ஆயிக்குதுங்க? நிஜமாக சொல்கிறேன், இன்னும் 20 வருஷத்துக்கு உலகமே இருக்காதுங்க. இந்த உலகம் என்னவாதுங்க? இன்னும் 10 வருஷத்தில் என்ன ஆகிடும் பார்த்தா? இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தா ஒரு வருஷத்தில் எவ்வளோ டெவலப்மெண்ட்டு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகினுக்குதுன்னா இது இன்னும் என்ன ஆக முடியாதுங்க. ரொம்ப காலம் கண்டினியூ ஆக முடியாது. முன்னே போல் நம்ம சீஸ்ஃபயர் ஆகிடும், நார்மல் ஆகிடும். திரும்பி நார்மல் ஆகிற சான்ஸ் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி என்ன ஆகிடுக்குதுங்க, டிஸ்ட்ரக்ஷன் அவ்வளோ ஆகிட்டுக்குது. இப்போ இது கன்க்ளூஷனுக்கு தான் போகணும். அதனால் ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சிச்சு சகோதர சகோதரி. அதனால தான் நம்ம என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு முன்னே வச்சுக்கிற இந்த பெரிய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு தகுதி உள்ளவராகும்படி நம்ம புது வருஷத்தில் என்ன பண்ணலாம், எதை விட்டுடணும். டைம் வேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. இந்த உலக காரியங்களை, பாவ காரியங்களை விட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆயத்தமாகி அவருடைய கர்த்தர் வரும்போது தைரியமாக சந்தோஷமாக அவர் முன்னால், தேவனே நீர் இவ்வளோ கொடுத்தீர், இவ்வளோ நான் என்ன பண்ணிக்கிறேன், நீ கொடுத்த தாளத்தில் இவ்வளோ சம்பாத்திருக்கிறேன், நீ இதே பண்ணியிருக்கிறேன்னும் போது நல்லா ஊழியக்காரனே வா என் ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசி. அந்த வார்த்தையை நம்ம கேட்குற மாதிரி நம்ம வாழும்படிக்கு தேவன் தானே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.